ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கு வித்தியாசமான ட்ராமா மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா நமக்கும் இது லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கொரியன் மூவி நெக்ஸ்ட் ஜோஹி. மூவியோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஸ்டுடியோவில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. அவளுக்கு பர்ஃபெக்ஷன் வரலன்றதுனால திரும்பி திரும்பி அவள் தனியாக ஆடிக்கிட்டே இருக்கா. இதை வந்து அவள் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இவ ஃப்ரெண்டு வந்து ஒரு vlog பண்ணிட்டு இருக்கா. அந்த சாப்பிட்றதெல்லாம் எடுத்து வீடியோ போடுவாங்க இல்லையா யூடியூப்ல, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது லைவ் போட்டிருக்கா. இப்ப பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து அவன் அந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். இதுங்கெல்லாம் வேஸ்டடா, சரியான வீணா போனதுங்க அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கும்போது இவ என்ன பண்றா, ஜோஹி வந்து இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். போய் சண்டைக்கு போய் அல்றா முடிஞ்சா கைவர்றா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஜோஹி வந்து கிளாஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப வந்து அவங்க சார் வந்து கூப்பிடுறாரு, கிம் ஸ்கூவி இங்க வாயே அப்படின்னும் போது கரெக்டா எல்லாரும் சூப்பர் டி அப்படின்ற மாதிரி இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜூஹி இருக்கா இல்லையா, இவங்க ஸ்கூல்ல வந்து எக்ஸ்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. வெளியில ஏதாவது கார்பரேட்டுக்கு கொஞ்ச நாள் இந்த பசங்க போய் வேலை செய்வாங்க. எக்ஸ்டர்ன்ஷிப் நம்ம ஊர்ல இன்டர்ன்ஷிப் சொல்றாங்களா, அந்த மாதிரி போய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் போடுறது தான் கூப்பிட்டுருக்காரு. இது ஒரு பெரிய ரெப்யூட்டடான கம்பெனிமா, நீ நல்லா ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த அக்ரிமெண்ட்ல கீழே வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க வந்து பொறுப்பு இல்லாத கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கு. இந்த பொண்ணும் அதை படிக்காமலாம் சைன் போட்டுறது. அந்த சார் என்ன சொல்றாரு, அவங்க அப்பாவும் சைன் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டு ஒரு ஃபேக்ட்ரி வாசல் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி நின்றுட்டு இருக்கு. யாருக்காக வெயிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பையனும் அவள் ஃபேக்ட்ரிலேருந்து வெளில வரான். இந்த பையனை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுறா, ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு இருக்கா. இது ஸ்கர்ட் போட்டிருக்கறனால ஸ்டெப்பு போட முடியாம இவனும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கான். இந்த பொண்ணு விழுந்துருது. அவன் வந்து சிரிக்கிறான், இல்லை இந்த ட்ரெஸ்ஸுனால தான் இப்படி ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் காரில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வேலைக்கு சேர போறியா, அதனால இவங்க வந்து ஏதோ ஃபேஷன் பரேட் மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன்ட்ட. இவன் என்ன பண்றான்னா, அப்போ இனிமேல் ஆஃபீஸ் கல்லாம் நீனு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி நான் அப்பப்போ உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவ போயிடுறா. அடுத்த நாள் ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்றாங்க. இவ கூட இன்னும் 2 பேர் ஜாயின் பண்றாங்க. வேற வேற ஸ்கூல்ல இருந்து இவங்க வந்திருப்பாங்க. இவ வந்து ஒரு டெலிகாம் கம்பெனில வந்து கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கவங்க இல்லையா, அந்த எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இவங்கள வந்து மென்டார் பண்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் லீன்ற ஒருத்தர். இவர் வந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டு, நீங்க இந்த பொண்ணு கூட போய் பாருங்க, அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவலும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஜோஹிட்ட கொடுத்துட்டு இதை நீ படிச்சுக்கோமா, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அப்சர்வ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்து நீ வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ்ல இன்டர்நெட்லாம் வந்து இவங்களுக்கு வேணாம் அப்படின்றத கேன்சல் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை வந்து கேன்சல் பண்ண விடாம வேற ஏதாவது பிளானை வந்து அவங்க மேல திணிக்கணும் கஸ்டமர்ல. இந்த மாதிரி தான் அந்த பிள்ளைங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க வந்து எப்படியாவது இதை மாத்தி தான் ஆகணும், கேன்சல்லாம் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுனால இவங்களும் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்டா வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரான்ச்ல மட்டும்தான் ரொம்ப கம்மியான ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் கூட்டு அந்த சீஃப் இருக்கு இல்லையா, அவர் செம்ம திட்டுறாரு. அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், இருக்கிறதுலாம் 5 பிரான்ச்ல இதுதான் கடைசியா இருக்கு. அதே மாதிரி நமக்கு காம்படிட்டிவா இருந்த பிரான்ச் வந்து 4வது இடத்துல இருந்து 1வது இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால நம்ம இந்த கம்பெனியை வந்து எப்படியாவது 4வது இடத்துக்கு கொண்டு வந்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் போயிடணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட்லாம் பண்றாங்க. இந்த பொண்ணு பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த சார் வேற வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் வாங்கிட்டு போறாரு. என்ன இது அக்ரிமெண்ட், நான் ஏற்கனவே தான் சைன் போட்டேனே அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா இது வேற அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்டே இருக்கு. இந்த ரொம்ப வேலை கஷ்டமா இருக்கு, ரொம்ப திட்டுறாங்க எல்லாரும் எங்களை அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கு. ஆமாம்மா, எல்லாருமே இதான் ரியல் வேர்ல்டே இதுதான், இப்படிதான் இருக்கும். நான் கூட ஹெட் மாஸ்டர்கிட்ட செம்ம திட்டு வாங்கினேன். நம்ம கிளாஸ் பசங்களை வந்து நிறைய பேர் ஃபேக்டரி விட்டு ஓடி போயிட்டாங்க. நீயும் அப்படிலாம் போயிடாத, தயவுசெய்து நம்ம கிளாஸ்ல தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. ஜூஹியோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவனும் 3 நாள் ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இதை கேட்டுட்டு, சரி சார் நான் சீக்கிரம் வேலைக்கு போகணும், எனக்கு 2 மணிக்கெல்லாம் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி மந்த்லி சேலரி வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவளுக்கு வந்து $1600 வந்து காசு கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க சேலரி. ஆனா இவ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் $1000 ரொம்ப கம்மியா வருது. $1000 மட்டும் தான் வருது. எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் அதுக்கு மேல கொடுக்கவே மாட்டாங்க. பேஸ் சேலரில இருந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதை போய் அந்த மேனேஜர்கிட்ட கேட்கும்போது, இல்லம்மா நீ வந்து படிக்கவே இல்லை அக்ரிமெண்ட்டை, இது எக்ஸ்டர்ன்ஷிப் பண்றதுனால உனக்கு இது அப்ளிகபிள் கிடையாது, இங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு செம்ம கடுப்பாய் போயிடுது. இப்ப அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு டக்குன்னு போன்ல இருந்து டக்குன்னு பயந்து எந்திரிச்சிடறா. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் கண்ணா பின்னான்னு திட்டிருப்பான் போல. அதனால அந்த மேனேஜர் வந்து அதை சால்வ் பண்றதுக்காக, சரி இருங்க
ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பான். அவன் டேபிள் போயிட்டு. அப்ப இந்த மேனேஜரும் கத்த ஆரம்பிச்சுருவான். பயங்கரமா திட்டுவான் போல அந்த கஸ்டமர். இத கேட்டு ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் திட்டி ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இப்படியே அடுத்த நாள் வந்து இவங்களோட இந்த அப்ரைசல் மாரி அந்த ரேட்டிங்லாம் போட்டு வச்சிருப்பாங்களே, அது டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மேனேஜரும் அந்த கீழ வேலை பார்க்குற எல்லா பிள்ளைங்களும். இவங்க பேசிட்டே இருக்கும்போது பெரிய மேனேஜர் வராரு. வந்துட்டு யார் அது லீ ஜூன் யார் யார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. சார் என்னாச்சு அப்படின்னும்போது, நீ உன்னால தான் வந்து நீ கஸ்டமர வந்து மிரட்டியிருக்கியா? அவன் வந்து கேஸ் ஃபைல் பண்ண போறானாம். 28 தடவ நீங்க கால் பண்ண வச்சிருக்கீங்கன்னு அவன் பாட்டுக்கு திட்டிட்டே இருக்கான் அந்த மேனேஜர். இந்த மேனேஜர வந்து இவங்க மேல தப்பே இல்ல. இந்த கஸ்டமர் தான் திட்டினாங்க இல்லையா? அதனால இந்த கம்பெனி சைட்ல இருந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அப்பயே எம்ப்ளாயீஸ பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்குது. இல்ல சார் அவன் வந்து என்ன ரொம்ப மிரட்டினான். அதனால தான் திட்டினேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் சொல்றாரு. ஆனா வந்து அந்த பாஸ் புரிஞ்சுக்கவே இல்ல. செம்ம திட்டு திட்டுறாரு. இந்த சைடு வந்து இவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? டீ ஜூன். ஹீரோயின் வந்து அவங்க ஃபேக்டரி வெளில வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ ஜூன் இருக்கான் இல்லையா? அவனும் மெசேஜ் பண்ணி விட்டுறான். போலான்னு பார்க்கும்போது கரெக்ட்டா அந்த பையன் வரான். வந்தோனே அவங்க கூட வேலை செய்வாங்க இல்லையா? அந்த பையன தலையிலே மொட்டை அடிக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? யார் இவன் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. இவன் எவ்ளோ ஜாலியா இருந்தான், எப்படி நீட்டா இருந்தான். இப்பலாம் மொட்டை அடிச்சுட்டு அவன் ஒரு மாதிரி இருக்கான். இத பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இவனுங்க ரொம்ப புல்லி பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான்? உள்ள போயிடுறான் அமைதியா. இவளும் ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வெளில போயிடுறான். இந்த ஜூஹி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் வந்து திட்டுறான். நீ என்னம்மா ஒண்ணு கூட மறுபடியும் அந்த பிளான்லாம் மாத்தாம இப்படியே வச்சிருக்க? நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அப்செட் ஆயிருக்கு. வெளில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவ கூட வேலை செய்யற இன்னொரு பொண்ணு வந்து சொல்றா. இல்ல மேனேஜர் ரொம்ப கடுப்பாயிருக்காரு. நம்ம கூட வேலை செஞ்சா இல்லையா? ஜீவோன் அவ வந்து வேலைய விட்டு போயிட்டாளாம். இவங்க கூட வேலை சேர்ந்த பொண்ணும் வந்து வேலைய விட்டு போயிருப்பா. அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அதனால இவன் டென்ஷன் ஆயிருப்பான். அதனால இந்த பொண்ணு பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. இவ ரொம்ப லேட் நைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. 8 மணிக்கு நைட் அவ்வளோ லேட் ஆயிடுது. அப்பயும் வந்து கால்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த கஸ்டமர் பேசிட்டே இருக்கான். இவன் வந்து இல்ல சார் இப்போ இல்ல பிசினஸ் ஹவர்ஸ் இல்ல நீங்க அப்புறம் கூப்பிடுங்கன்னோனே இவன் வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருக்கான். ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவளுக்கு இந்த சைடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த கடுப்புல என்ன பண்ணிடுறான், ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திடுறான். இந்த மேனேஜர் என்ன பண்ணிடுறான், நீ ஏமா அப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கான். சார் இல்ல சார் பிசினஸ் ஹவர்ஸ் தாண்டி தான் அவர் பேசிட்டே இருக்காரு அதனால அப்படின்னா, நீனே அவருக்கு பிசினஸ் ஹவர் இல்லாம தானமா கால் பண்ண, அப்ப நீ பேசவே கூடாது அப்படிலாம் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அந்த பொண்ணை வந்து சரி போ இனிமேல் இப்படிலாம் பண்ணாதன்னு அனுப்பி வச்சிடறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது வேகமா அந்த டான்ஸ் ஸ்டுடியோ இருக்குல்ல அங்க போகுது. அங்க போனோடனே இப்படி வந்து நல்லா இருக்கியா சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க டான்ஸ் ஆடலாம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப நடுவுல ஒரு லேடி ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க விழுந்துருவாங்க. இத அவ பார்த்துட்டு நல்லா ஜாலியா அவங்க ஆடலாம் பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு எந்திரிச்சு வெளில போயிருவா. கொஞ்சம் சோகமாயி வெளில பார்த்துட்டு இருப்பா. இந்த ஸ்னோஃபால் இல்லையா? அத பார்த்துட்டு இருப்பா. சரின்னு அடுத்த நாள் அவ மெதுவா ரொம்ப சோகமா ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது கார் நின்னுட்டே இருக்கும். அந்த செக்யூரிட்டிலாம் வேகமா ஓடி போய் பார்ப்பான். என்னாச்சுன்னா, அந்த மேனேஜர் வந்து கார்லயே சூசைட் பண்ணி செத்து போயிருப்பாரு. இத பார்த்தோனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த மேனேஜருக்கு பதிலா அடுத்த நாளே அன்னைக்கே வந்து கரெக்ட்டா இன்னொரு லேடி மேனேஜர் வந்துர்றாங்க. எல்லா லேடீஸும் சோகமா இருக்கறத பார்த்துட்டு, "இல்லம்மா வேற என்ன பண்ண முடியும்? அவரு வந்து இப்படி பண்ணிட்டாரு. அதுக்காக நம்ம கம்பெனிலாம் இப்படி விட முடியாதுல்ல. அதனால நீங்க எல்லாம் வேல பாருங்க. போங்க போங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுர்றாங்க. கொஞ்சம் கூட ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தமே யாருக்குமே இருக்காது. அது பிசினஸ் மாரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. கண்ண கட்டி குதிரைய எப்படி ஓட விடுறாங்க. அந்த மாரி ஓட விட்டுட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. இவ ரொம்ப நல்லா தான் வேலை பார்க்குறா. அப்பயுமே வந்து எனக்கு சம்பளமே வரவே இல்ல. அதனால ரொம்ப வருத்தப்படுறா. இவ அந்த மேனேஜர் செத்த டிப்ரஷன்லயே இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. என்னன்னு கன்சர்ன் சொல்லிட்டு. இந்த மாரி மேனேஜர் செத்து போயிட்டாரு இல்லையா? அதுக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படின்ற மாரி கையெழுத்து வாங்கிறாங்க. சின்ன ஒரு நோட் வச்சிருக்கானுங்க. ஸ்டிக்கி நோட் மாரி. நீங்க இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இந்த பிரஷர் தாங்க முடியாம தான் அந்த மேனேஜர் செத்து போயிருப்பாரு. ஆனா இந்த கம்பெனிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இவங்க எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்ட சைன் வாங்குறாங்க. இவன் என்ன பண்றா, அந்த டாக்குமெண்ட்ட எடுத்து குப்பை தொட்டியில போட்டுறா. மறுபடியும் இந்த எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல வந்து நம்ம தான் கடைசியா வந்து இருக்கோம். நம்ம கால் சென்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கா. இந்த நம்ம ஜூஹி வந்து ரொம்ப கம்மியா பெர்ஃபார்ம் பண்றதையும் சொல்றா. இந்த ஜூஹிய புடிச்சு அந்த மேனேஜர் பயங்கரமா திட்டிறாங்க. ஜூஹி அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவ சொல்றா, "நீ வந்து உன்ன மாரி நானே வீடியோ எடுக்கிறேனா?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும். இவன் வந்து அவ ஃப்ரெண்டு வீட்ல இருந்து கோச்சுக்கிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் இந்த மேனேஜர் வந்து, "ஏம்மா நீ அந்த கன்சர்ன்ல சைனே போடலையாமே? நமக்காக தானே எல்லாருக்காகவும் தானே. தயவுசெய்து கையெழுத்து போடணும்னே." இவளும் கையெழுத்து போட்டு குடுத்துடுறா. "நல்ல பிள்ளை நல்ல வேலை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் வந்து சைன வாங்கிட்டு போயிருது. இவ கன்டினியூஸா வேலை பார்த்துட்டே இருக்கா. அதே மாரி சம்பள நாளும் வருது. ரொம்ப கம்மியா வருது. இவ கால்குலேட் பண்ணி பார்க்குறா. அப்பயும் கம்மியா தான் இருக்கு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில நின்னு பேசிட்டு இருப்பாங்க. "என்ன எனக்கு இவ்ளோ கம்மியா தான் குடுக்குறாங்க?" அப்படின்னும்போது இவங்க நார்மலா பேசிட்டு இருக்கும்போது, இன்சென்டிவ் தரேன்னு சொன்னாங்கல்ல, இந்த கன்சர்ன் சைன் பண்ணும்போது அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல அவங்க உன்ன வச்சு தான் வந்து எங்கள எல்லாரையும் வேலை பார்க்குறாங்க. நீ நெறைய வேலை பார்க்கும்போது, உன்ன வச்சு எங்கள கம்பேர் பண்ணி இன்னும் நெறைய வேலை வாங்க தான் பார்க்குறாங்க" அப்படின்னோனே, இவளுக்கு ஒரு மாரி ஆயிடுது. என்னடா இதுன்னு. சரின்னு சம்பளத்த போய் பார்க்குறா. நல்லா தான் வேலை பார்த்திருப்பா. அப்பயுமே வந்து ரொம்ப கம்மியா தான் சேலரி வருது. இது நைட் ஒரு 10 மணி, 8 மணி வரைக்குமே கால் பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த கால்ல வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, "ப்ளீஸ் இத கேன்சல் பண்ணுங்கன்னோனே." "இல்ல சார் 1 வருஷம் இருக்குல்ல வேலிடிட்டி." அப்படின்னும்போது, "இல்லங்க ப்ளீஸ் கேன்சல் பண்ணுங்க. கொஞ்ச நாள் தானே ஆச்சு சார் நீங்கன்னோன." "என் குழந்தை இறந்து போச்சுங்க. இனிமேல் அதுக்கு தேவையே படாது." அப்படின்னோன, சரின்னு இவ என்ன பண்ணுவா, ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சா. கேன்சலேஷனுக்கு ப்ராசஸ் பண்ணாம, இவ வேற பிளானுக்கு வந்து சேல் பண்றதுக்கு பார்த்துட்டே இருப்பான். இவன் ரொம்ப அப்செட் ஆயி அந்த கஸ்டமரும் கால் கட் பண்ணிடுவான்.
சம்மர் நாளும் வந்துரும். சம்பளம் வந்து ரொம்ப கம்மியா போட்டுருக்கத போய் மேனேஜர்ட்ட கேட்குறா. "என்னங்க நீங்க இவ்ளோ கம்மியா போட்டுருக்கீங்க?" அப்படின்னோனே, அவங்க சொல்லுவாங்க, "இல்ல நீங்க எக்ஸ்டர்ன் தானே. அதனால நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? உங்களுக்கு உடனே வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணா அந்த மாசத்துலயே குடுக்க மாட்டோம். 2 மாசம், 3 மாசம் ஆகும். அப்பதான் நீங்க ஓடாம இருப்பீங்கன்னோனே, இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இதெல்லாம் சேவிங்ஸ் மாரி நெனச்சுக்கோமா, வா நம்ம வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் என்னன்னா, இந்த தடவ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும் எல்லாருக்கும். அதனால டீம் டின்னர் மாரி வெளில எல்லாம் கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ண சொன்னா சரின்னு கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. வேற பிளான் எல்லாம் வைக்கவும் மாட்டாங்க. நேரா என்ன வேலையோ அத மட்டும் முடிச்சுடுறாங்க. இந்த மேனேஜருக்கு செம்ம கோவம் வந்துருது. "நீ என்ன பைத்தியக்காரி அப்படி பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயின பிடிச்சு திட்டிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் இதுல சண்டை வந்துருது. "நீ வந்து காசுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு" சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஹீரோயின பேசினோனே, ஹீரோயின் வந்து மேனேஜர போட்டு அடிச்சுடுறாங்க. அதனால என்ன ஆயிடுது, கம்பெனிலேருந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்குறாங்க. 3 நாள் உங்களுக்கு சம்பளமே இல்லாம லீவ் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுர்றாங்க. இவ என்ன பண்ணுவா, ஆஃபீஸ் வருவா. ஆனா அவ சிஸ்டம்லாம் லாக் ஆயிருக்கும். அவ பாட்டுக்கு ரொம்ப சோகமா இருப்பா. இதனால அவ ஃப்ரெண்டு கூட போய் குளிச்சுட்டு இருப்பா. அப்ப என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, கைய வந்து பேசிட்டே இருப்பாங்க. நல்லா சரக்கு அடிச்சதுல மயங்கி உட்காந்துருக்குங்க 2ம். கடைசில பார்த்தா ஹீரோயின் கையிலேருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கும். இவ கைய வந்து கட் பண்ணியிருப்பா போல. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஹீரோயின் அம்மா தான் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. ஹீரோயின் அம்மா வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றா, அவ ஃப்ரெண்ட்ஸ் சாட் ஆகி அவங்க ஸ்கூல்ல போய் வர சொல்லியிருப்பாங்க. அதனால போய் பார்த்துருப்பா. என்னன்னா அவங்க சார் பயங்கரமா புடிச்சு திட்டுறாரு. "நீ என்ன இப்படி பண்ற? உன் இஷ்டத்துக்கு இப்படிலாம் பண்ற? ஒழுங்கு மரியாதையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஹீரோயின் என்ன பண்றாங்க, இவங்க நல்லா தான் வேலை பார்த்தாங்க. இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால ரொம்ப வருத்தத்துல அழுதுட்டே இருக்காங்க. "உன்னால பாரு அடுத்த வருஷம் பசங்கள வந்து யாருமே எடுக்கவே மாட்டாங்க" அப்படின்ற மாரி திட்டிட்டே இருக்காங்க. இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ போய் மீட் பண்றாங்க. குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே சோகமா இருக்கு இந்த பொண்ணு. இவங்க என்ன பண்றாங்க, "சரி நான் கிளம்புறேன். எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு" அவங்க ஒரு பொண்ணு சொல்லிருது. இன்னொரு பையன் வந்து, "நான் ஃபேக்டரிக்கு போணும். எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிரு "நான் வேணா உன்ன கொண்டு போய் விடவான்னு" கேட்கும்போது, இவ கால்ல வந்து நார்மலான ஸ்லிப்பர் போட்டிருப்பா. இத பார்த்துட்டு, "சரி நான் வேணா இவன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன்" அப்படின்னு அவ "இல்ல அவன் டேஜூன்னு வரேன்னு சொல்லியிருக்கான்" அப்படின்னோனே, சரின்னு இவன் போயிருவான். இவன் வந்து ஒரு நடந்து போய்க்கிட்டே இருப்பா. அங்க வந்து ஒரு டேம் மாரி ஒரு இடம் இருக்கும். அங்க போவான். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு செத்து போயிரும். ஜூஹி செத்து போயிடும். இந்த நியூஸ் வந்து போலீஸுக்குலாம் தெரிஞ்சது இல்லையா? அது அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துர்றாங்க. அந்த ஃபோன் வந்து கிடைக்காம போயிரும். இந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கும் இல்லையா? ஒரு லேடி. அந்த லேடி தான் வந்து டிடெக்டிவா இருப்பா. இவ கேஸ இவ தான் எடுத்துப்பா. அவங்க அம்மா, அப்பா இந்த பொணத்த பார்த்தோனே பயங்கரமா அழுகுறாங்க. "ப்ளீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. என் குழந்தலாம் அப்படியே சாவாதுன்னோனே" சரின்னு இவ வந்து பக்கத்துல இருக்க போலீஸ்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறாங்க. "இல்லங்க இதெல்லாம் வேணாம்" அப்படின்னும்போது, இந்த போலீஸ்காரி டிடெக்டிவ் என்ன பண்றா, "இல்ல நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு" சைன் போட்டு குடுத்துடுறா. எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த பொண்ணுக்கு பயங்கரமான வொர்க் பிரஷர் இருக்கும். அதே மாரி இந்த பொண்ணுக்கு வேலை செய்ய தெரியல. அதனால இவ வந்து இப்படி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அந்த கம்பெனில. இவ வந்து போய் கம்பெனில போயிட்டு விசாரிக்க ஆரம்பிப்பா. ஏன் இந்த பொண்ணு செத்து போயிருச்சுன்னோனே, இல்லங்க அந்த பொண்ணுக்கு வந்து சரியா பேசலாம் தெரியல. சம்பளமும் கம்மியா வருதுன்னு ரொம்ப டிப்ரஷன்ல இருந்ததுன்னோனே, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேங்க்லாம் பார்க்குறா. அவ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்புறம் எப்படி இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது சும்மா இப்படி பண்ணிருச்சு டிப்ரஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து அந்த பொண்ணு மேல தான் பிரச்சனை இருக்கறதா சொல்றாங்க. இவ்ளோ பிரஷர் குடுத்த கம்பெனிய வந்து எதுவுமே சொல்ல மாட்றாங்க அந்த மேனேஜர். அந்த பொண்ணு டெஸ்க்க வந்து இந்த டிடெக்டிவ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு எழுதி ரொம்ப வருத்தமா நோட்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கத பார்த்து. அதே மாரி இந்த மேனேஜர் செத்த கேஸும் வந்து இவங்க பார்க்குறாங்க. மேனேஜர் வந்து உங்க கீழ வேலை செய்ற எம்ப்ளாயீஸ்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாதிரி அவங்கள வந்து வொர்க்க புழிஞ்சு எடுத்துட்டு, இவன் காசு எடுத்துக்கிற மாரி நெறைய கம்ப்ளைண்ட் இருக்கவும், இந்த கேஸ அப்படியே விட்டுர்றாங்க. மேனேஜர் மேல தான் தப்புன்ற மாரி. அவங்க வீட்ல ஒய்ஃப் கிட்ட போய் விசாரிக்கும்போது தான் தெரியுது, இல்லங்க எங்க வீட்டுக்காரருக்கு கடன்லாம் இல்லவே இல்ல. இவரு கடன் வாங்குனதுனால தான் அவங்கள்ட்டருந்து காச வந்து இன்சென்டிவ்லேருந்து புடிச்சு இவரு கடன் அடைக்கிறாரு, கேம்பிளிங் பண்றாருன்னு என்னென்னவோ சொல்ட்டாங்க. அதனால இதுக்கு மேலலாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு, நானும் எங்க வீட்டுக்காரர் வந்து செத்ததுக்கு இந்த கம்பெனிக்கும் எதுவும் இல்லன்னு சைன் போட்டு குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது ரொம்ப வருத்தப்பட்டு. இந்த ஜூஹி இருக்கா இல்லையா? அவ மட்டும் தான் கம்பெனிலேருந்து இந்த மேனேஜர் செத்த ஃபியூனரலுக்கு போயிருப்பா. அப்ப வந்து இவங்க ஒய்ஃப் பார்த்துருப்பாங்க. நீங்க இந்த கம்பெனி தான் பிரச்சனை நீங்க சொல்லியிருந்தா அந்த பொண்ணு சாகாம வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கேட்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. ஆமா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் ரொம்ப அழுகுறாங்க. ஜூஹியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது நல்லா அப்படியே ரொம்ப உடம்பு சரியில்லாம மயங்கி போய் கிடக்குது. பல்ஸ் எல்லாம் ரொம்ப டவுனா. ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறாங்க. அப்ப வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க நெறைய குடிக்கக்கூடாது. குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸிக்கா இருக்கு. அதனால உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு வந்து அந்த பொண்ண வீட்டுக்கு விடுவாங்க. குடிக்காதம்மா அப்படின்னும்போது, அந்த பொண்ணு ரொம்ப வருத்தமா போகுது. ரொம்ப அப்செட்டாவே இருக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என் கம்பெனில வந்து டெய்லி என்ன குடிக்க சொல்றாங்க. இல்லன்னா வந்து வேலைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்ற மாரி சொல்லி அது அழுவுது. எனக்கு ஒத்துக்கல. இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கு. இதுலருந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப இந்த பசங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போய் கேட்குறாங்க, "சார் நீங்க இந்த மாரிலாம் கம்பெனி வருது. எந்த மாரி கம்பெனின்னு கூட விசாரிக்க மாட்டீங்களா? அங்கருந்து நெறைய பேர் வந்து போன வருஷம் தான் வேலைய விட்டு போயிருக்காங்க. அதே மாரி புதுசா இப்போ ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அப்ப அங்க எவ்ளோ பிரஷர் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கலையான்னும்போது" அவரு வந்து, "இல்ல சார், இல்ல நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு இப்படிதான் கவர்மெண்ட் சொல்லியிருக்குன்னு" சொல்லிட்டாரு. அதனால இந்த பொண்ணு மேலயும் அப்போ சொல்றாரு, "ஜூஹி வந்து சரியே இல்லங்க. சரியான சண்டைக்காரி. அதனால வம்பு இழுத்துட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் வரைக்கும் போயிருச்சு." அப்படின்ற மாரி சொல்றாங்க.
இந்த பொம்பளைக்கு ரொம்ப கோவம் வந்தது. போட்டு அடிச்சிருது அந்த வைஸ் பிரின்சிபல். அவங்க அப்பா வந்து செல்ஃபோன் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா வந்து ஜூஹிக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். அந்த ஃபோன் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு. என் பொண்ணு நல்லா வேலை செய்யலன்லாம் சொல்றாங்கல்லங்க. ஒரு நாள் கூட அவ சீக்கிரமே வந்ததில்ல. லேட்டா தான் வருவா. எப்பயுமே வேலை வேலைன்னு தான் அலைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. அடுத்தது வந்து இந்த எம்ப்ளாய்மென்ட் யார் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸ்கூலுக்குலாம் வந்து இந்த எக்ஸ்டர்ன்ஷிப் அனுப்புவாங்க. இப்ப இந்த பசங்க அங்கருந்து ஓடி வந்துட்டாங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாயிட்டே இருந்ததுன்னா, அந்த ஸ்கூல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால யார் பசங்களுக்கு என்ன ஆனா என்னன்னு சொல்லிட்டு, இப்படி கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு லேடி இத கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அதாவது இந்த டிடெக்டிவ்க்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. ச்சே! என்னடா இது இவ்ளோ கொடுமையா இருக்கு. உங்களால எதுவுமே பண்ண முடியாது மேடம். கவர்மெண்ட் தான் வந்து நீங்க அடுத்தது என்ன கவர்மெண்ட்ட போய் கேட்க போறீங்களா? யார்ட்டயும் இதெல்லாம் பதிலே இல்ல. கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரே இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இங்க இருக்க எல்லா பசங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்து வேலை கொரியால இது ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுனால தான் மேபி வந்து இப்ப கல்யாணமே யாரும் பண்ணிக்கிறது இல்ல. குழந்தைலாம் யாரும் பெத்துக்கிறது இல்ல. வேலைக்கே டைம் இருந்ததுன்னா அவங்க எப்படி இதெல்லாம் வேலை பார்ப்பாங்க? அதனால ரொம்ப பர்த் ரேட்லாம் கம்மியாயிருக்குன்னு கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா? அதுதான் ஒரு ரீசன். ஸோ இந்த பொண்ணோட ஃபோன் கிடைச்சிருச்சுன்னு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க போய் பார்க்குறாங்க. அப்ப என்னன்னா, அந்த பொண்ணோட டான்ஸ் வீடியோ மட்டும் தான் கடைசில இருக்கு. அவ ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவங்க அம்மா, அப்பாட்ட சொல்றாங்க. நீங்க வந்து அவள டான்ஸ் ஆட விட்டுருந்தாலே நல்லா இருந்திருப்பா. இப்ப பாருங்க உங்க பொண்ணே இல்ல அப்டின்னோனே, அவங்க அம்மா, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவுறாங்க. என் பொண்ண நான் டான்ஸ் ஆடவே வச்சிருக்கலாம். இந்த மாரி கண்ட வேலையில விட்டு இப்டி கஷ்டப்படுறோம் அப்டின்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த ஜூஹியோட கம்பெனிலருந்து வெளில ஒருத்தி போயிருப்பா இல்லையா? அவ வந்து பார்க்கிங்ல எந்த டைரக்ஷன் போணும்னு சொல்லிட்டு அந்த வேலையில பண்ணிட்டு இருப்பா. இங்க போய் கேட்கும்போது தான் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல்ல வந்து எம்ப்ளாய்மென்ட்ஷிப்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்க இல்லையா? இந்த பீரியட்குள்ள அவங்க ஓடி வந்துட்டாங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு ரெட் டேக் குடுத்துருவாங்களாம். இந்த பசங்க என்ன பண்ணுமா, டாய்லெட் கழுவணுமா, அதே மாரி குப்பை தொட்டியெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாரி ரொம்ப மோசமா நடத்துவாங்களாம். ரொம்ப 3 டிகிரி வேலைலாம் குடுப்பாங்களாம். அதனாலேயே வந்து இந்த பசங்க பயந்துகிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டேன். இல்ல வந்து ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவ கிராஜுவேஷன் முடிக்காதனால தான் வந்து ஜூஹி வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பா. ரெட் டேக் குடுத்துருவாங்கன்றதுனால. கிராஜுவேஷன் டே கூட இவ போயிருக்க மாட்டா. அடுத்த நாள் தான் போயிருப்பா. அந்த சார் வந்து பயங்கரமா திட்டியிருப்பார். இவங்க டான்ஸ் ஆடுனாங்க இல்லையா? அவங்க டீம்லேருந்து நெறைய பேர் வந்துட்டு, "இங்க பாருங்களேன் ஜூஹியும் அவங்க அந்த டேக் ஜூன் இருக்கான் இல்லையா? அவனும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, சூப்பரா ஆடுறாங்க. மேபி அவங்க வந்து இந்த மாரி பிடிஎஸ் இந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நெனச்சிருக்கலாம் போல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடியோலாம் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவ்ளோ சந்தோஷமா, அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த வேலைன்னு ஒண்ணு குடுத்ததுனால ரொம்ப அந்த பிள்ளைங்க வாழ்க்கையே கெட்டு போய், கடைசில ஜூஹியும் செத்து போயிட்டா. இந்த மாரி என் லைஃப்லயும் நடந்திருக்கு. என்னதான் வேலை செஞ்சாலும் கடைசியில நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வெளில வரும்போது, "உனக்கு வேலை செய்ய தெரியல" அப்படின்னு சொல்லி தான் முடிப்பாங்க. உங்க லைஃப்ல அது நடந்திருக்கான்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து கொஞ்சம் சேடான மூவி தான். ஆனா எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாருக்குமே இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா மூவிய பாருங்க. பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.